நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய்ப்ஸோ, நான் உங்க ஜெய்ஷ்மா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் 1 to கிளாஸ் 4 சொல்லி சரளி வரிசைகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம தேர்ட் ஸ்பீட் பாடுறோம், ஃபர்ஸ்ட் ஸ்பீட் கரெக்டாக வருது, செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் பாடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நாக்கு வளர்ற மாதிரி ஆகுது, சரியா ஸ்வரங்கள் வர மாட்டேங்குது, தாளத்தில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வோக்கல் ப்ராக்டிஸ். இது பண்ணும்போது நீங்க சரளி வரிசைகள் மட்டும் இல்லை, இந்த ஸ்வரங்கள் வந்து அதனுடைய ஸ்தானம், அதாவது சா இங்க, ரி, க, மா அப்படிங்கிற அந்த ஸ்தானம் உங்களுக்கு கரெக்டா வந்து புரியும். நீங்க கரெக்டா சான்னு சொன்னா சாங்கிற இடத்துல சொல்லணும், ரீனா ரீயோடைய இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக தான். சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ருதி சொல்லணும். ச ப ச ச ப ச. குரு வணக்கம், குரு வணக்கம் சொல்லுங்க. ஓகே, சரி, இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒவ்வொரு லைனும் நான் பாடிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் பாடணும். அதை நீங்கள் பாடி பார்த்துக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இது. நீங்கள் பாடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பாடுறதை நீங்கள் கேட்டு வீட்டில் நான் சொல்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சரி சா, நீங்களும் சொல்லணும். சரி சா சரி கரி சா சரி க மா கரி சா சரி க மா ப மா கரி சா சரி க மா ப த ப மா கரி சா சரி க மா ப த நி த ப மா கரி சா சரி க மா ப த நி சா நி த ப மா கரி சா. ஓகே, சொல்லி பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? ஓரளவுக்கு நான் பாடி சொல்ல உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும் ஓரளவுக்கு. சரியா? இப்போ அடுத்தது, இப்போ நான் வந்து பாடுறேன். இதே மாதிரி நான் எப்படி பாடணும், இந்த மாதிரியான ப்ராக்டிஸை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாடும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பாடினதை விட இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா பாடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க. சரி சா சரி கரி சா சரி க மா கரி சா சரி க மா ப மா கரி சா சரி க மா ப த ப மா கரி சா சரி க மா ப த நி த ப மா கரி சா சரி க மா ப த நி சா நி த ப மா கரி சா சரி சா சரி கரி சா சரி க ம கரி சா சரி க ம ப ம கரி சா சரி க ம ப த ப ம கரி சா சரி க ம ப த நி த ப ம கரி சா சரி க ம ப த நி சா நி த ப ம கரி சா சரி சா சரி கரி சா சரி க ம கரி சா சரி க ம ப ம கரி சா சரி க ம ப த ப ம கரி சா சரி க ம ப த நி த ப ம கரி சா சரி க ம ப த நி சா நி த ப ம கரி சா. ஓகே, இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த வோக்கல் ப்ராக்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளாஸ் போய் கற்றுட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வராது இல்லையா? ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போன உடனே நம்மளுக்கு எல்லா ஸ்வரம் வந்துருமா? அப்படி இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வரம் ஏதோ ஒன்று சரியாக புரியல, நான் பாடுற இந்த ஸ்வரம் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது, தா சரியாக வரல, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் சும்மா நீங்கள் வந்து நம்ம லெசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட, அதாவது சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட இதையும் ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து மறுபடியும் ஸ்வரம் சானா இங்கே பாடணும், ரீனா இப்படி இங்கே இருக்குது, சானா இங்கே பாடணும், ரீனா இங்கே பாடணும், கானா இங்கே பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே பாசிபிள் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு முயற்சி
அதுக்கப்புறம் பயிற்சி, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. சங்கீதம்னா சாதகம் இல்லாமல் வராது. உடலுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி, அதாவது எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்களோ, அதாவது இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறோம், அப்புறம் வந்து உடல் எடை குறைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது எப்படி எடுத்தவொன்னே போனோன்னா குறைஞ்சிருதா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வளைச்சு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வருது. அப்போ அதே மாதிரி உடலுக்கு எப்படி பாடி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வோக்கலுக்கான எக்ஸசைஸ் தான் இது. அப்போ இந்த மாதிரியான எக்ஸசைசஸ், அதாவது சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள், இது எல்லாமே வோக்கல் எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைசஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ண சரி, நீங்கள் பாடும்போது அந்த ஸ்வரங்களின் ஒவ்வொரு ஸ்வரத்துடைய அழகும் அவ்வளவு அழகாக தெரியும், இந்த மாதிரியான வோக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து ஜண்டை வரிசைகள் போடலாம் அப்படின்னு இருக்கேன். சரிங்க, இதே மாதிரி லைவில் வந்து ஒரு தடவை தாளங்கள் 7 தாளங்களை பற்றி நம்ம இது வரைக்கும் ஆதித்தாளம் மட்டும்தானே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சப்த தாள அலங்காரம் அதை பற்றி நம்ம வந்து லைவில் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். லைவ் வந்து போடலாம் அப்படின்னா லைவ் வாங்கன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் சண்டே, போன வாரம் சண்டே மாதிரியே இந்த வாரம் சண்டே 6 to 7 நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன்.